குரலிசை காவியம். இளஞ்சாதனையாளர் பியானோ இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்தவர்ஷினி என்னும் இந்த இருவரின் சீரிய முயற்சியில் உருவானதோர் இசைப்படைப்பு. போற்றுவார் போற்றருள் எல்லாம் தலை. முதுபெரும் தமிழ் பெருந்தகை திருவள்ளுவரின் 1330 குறள்களுக்கு இசை வடிவம் கொடுத்துள்ளனர் இந்த அக்கா தம்பி. குறளுக்கும் அதன் பொருளுக்கும் மெட்டமைத்து தொகுத்துள்ளார்கள் இந்த அரிய உடன்பிறப்புகள். இந்த தொகுப்பில் 3 வயது குழந்தை முதல் 94 முதியவர் வரை 1000க்கும் மேற்பட்ட பாடகர்கள் பாடியுள்ளார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக. இந்த தொகுப்பிற்காக தம்பி லிடியன் நாதஸ்வரம் 35 இசைக்கருவிகள் வாசிக்க பழகியுள்ளார். எல்லா பாடல்களுக்கும் இசைக்கோர்ப்பு செய்தவரும் இவரே. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. குரலுக்கும் அதன் பொருளுக்கும் மெட்டமைப்பதில் அக்கா அமிர்தவர்ஷினி பெரும் பங்காற்றியுள்ளார். இந்த இளம் வயதில் இந்த இரு கலைஞர்கள் செய்த இந்த சாதனையை பாராட்டி மகிழ்கிறது இந்த காணொளி பதிவு. பினும் கைகன் தொல்லானின் உன் கண்ணுரைக்கல் உருவதொன்று. இது போன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.